என் அன்பு பிள்ளையே, உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் குழந்தையே. அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப் போகின்றேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் தங்கமே. உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கின்றேன். ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு. அதில் தான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி அழுகையும் துன்பமுமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது தங்கமே. இனி உன்னை கலங்க விட மாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவெடுக்கும். அதை எதனாலும் அணைக்க முடியாது. உனக்கு நான் இருக்கின்றேன். எப்போதும் இருப்பேன். சிருஷ்டியின் எந்த முளைக்க வேண்டுமானாலும் செல். கிட்டவோ எட்டவோ 7 கடல் தாண்டியோ செல். எனது குழந்தையின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாதது. ஆகவே கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம். நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே நான் சென்று அங்கு இருப்பேன் குழந்தையே. உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பாசத்தை செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டார். என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது குழந்தையே. உன்னை பலமுறை விபத்துக்களில் இருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகின்றது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் குழந்தையே. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு. பொறுமையாக இரு. நான் இருக்கின்ற நிழலாக என்று உனக்காக. தோற்றுப்போய் விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் தங்கமே. எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன். என் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்த போது என் துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது என் விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு குழந்தையே. எழுதும் போது கூர்மையாக எழுது. பேசுகையில் ஆழமாக பேசு. கேட்கும் போது பணிவாய் கேள். யோசிக்கும் போது தெளிவாக யோசி. வாங்கும் போது அளவோடு வாங்கு. கொடுக்கும் போது சிந்தித்து கொடு. கொடுத்த பின் யோசிக்காதே. நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது. ஆனால் நேரத்திற்கு ஏற்ப நடிப்பவனை வாழ வைக்கின்றது இந்த சமூகம். இதுதான் இன்றைய வாழ்க்கை. கவலைகள் என்பது உதிரும் இலைகள். சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள். உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்குங்கள். வெற்றி எனும் மரம் அற்புதமாக வளரும். விளையாடுவதை நிறுத்திக் கொள்ளும் போது நம்முடன் விளையாட ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கை. கலங்காதே தங்கமே.
எந்த நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதி. வாழ்க்கை அழகாக மாறும். மனிதன் ஏமாற்றி விட்டான் என்ற கவலை வேண்டாம். ஒன்று நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது. யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது குழந்தையே. கண்ணை இமை காப்பது போல் உன்னை காக்க நான் இருக்க உனக்கேன் பயம் தங்கமே. அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வந்து பேசு. நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன். தினமும் பேசு. உனக்கே மாற்றங்கள் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அன்புடன் வந்து நான் உன்னை அரவணைப்பேன். அலைந்திடும் மனதை நிலை பெற செய்வேன். பற்றுக்கள் அனைத்தையும் அற்றிட செய்வேன். அழியா புகழை அடைந்திட செய்வேன். உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது குழந்தையே. என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை. விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை. நான் உன்னுடனே இருக்கின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகின்றது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது. உன் கனவுகள் நிறைவேறும். நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். அனைத்திலும் ஜெயிக்கப் போகின்றாய். நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்றுக்கணக்கான விதம் அதிகரித்து விட்டது. என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நான் நகருவேன்? நீ என் குழந்தை, சாயியின் பிள்ளை. உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் தங்கமே. நீ கேட்டதையும் தரப்போகின்றேன். இனி மகிழ்ச்சியாக இருப்பாய். குழந்தாய், நீ வாழ்வின் பெரும்பாலான பகுதியை கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ வாழ்வதிலே கழித்து விடுகின்றாய். எது நிகழ்ந்ததோ அதுவே நிகழ்ந்தது. நிகழ்ந்து முடிந்து விட்டது. அதையே ஏன் மீண்டும் மீண்டும் எண்ணுகின்றாய்? இனி வரப்போவதோ உன் கைகளில் இல்லை. நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக சில சிறப்பு முடிவுகளை நீ எடுக்கலாம். ஆனால் கடந்த காலம், நிகழ்காலம் இரண்டும் முக்கியமானதல்ல. முக்கியம் எதுவென்றால் நிகழ்காலம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுப்பவை. எங்கே உதவியாக இருக்குமோ அங்கே இருக்கலாமே. நிகழ்காலத்தில் வாழ பழகு குழந்தையே. உன் வாழ்க்கை வசந்தமாகும். நீ கேட்டதை உன் கையில் தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இனி உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையில்லை குழந்தையே. அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து. நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது. பேரின்பம் வேண்டாம். சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ. ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே குழந்தையே. அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது? நாம் வாழும் வாழ்க்கை கூட ஒரு கனவுத்தான். இந்த நிமிடம் இருக்கும் அனைத்தும் அடுத்த நிமிடம் இல்லாமலேயே போய்விடும். கஷ்டத்தில் இருந்து எழ முடியாமல் இருப்பவர்கள் இன்னும் பலர் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள். நீ இந்த சாகியை நம்பி வந்து விட்டாய் அல்லவா? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கோபத்தினால் ஆள மட்டுமே முடியும். பாசத்தினால் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும். கசப்பான அனுபவம் தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு சிதறவிட்ட நமக்கு தெரியாது. அதை எடுத்துச் செல்லும் எறும்புகளுக்குத்தான் தெரியும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. தைரியமாக நடைபோடு. தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைத்தான். ஆனால் உன் தகுதி என்னவென்று நீதான் தீர்மானிக்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. நீ உன்னை யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல. யாருடைய சொல் யார் மனதையும் காயப்படுத்தவில்லையோ அவருடைய மனம் நிறைய காயப்பட்டிருக்கும் என்று அர்த்தம். இறங்கி போகலாம், தவறில்லை. ஆனால் மற்றவர்கள் மிதித்துவிட்டு போகின்ற அளவிற்கு இறங்கக்கூடாது குழந்தையே. தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பில்லை. ஆனால் நீரில் மூழ்கும் வேளையில் எவரும் தங்கத்தை பார்ப்பதில்லை, மரத்தையே தேடி பிடித்துக் கொள்கின்றார்கள். தேவைப்படும் போது நீயும் தேடப்படுவாய். அதுவரை அமைதியாக இரு. என் கருணையா, உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. சந்தேகமும் சஞ்சலமும் இன்றி மகிழ்ச்சியாக இரு தங்கமே.
நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகின்றது. வாழ்க்கை என்னும் பிறவிக் கடலை எளிமையாக கடக்க சாயி என்னும் படகில் ஏறி சாய் துதி பாடி சந்தோஷமாக பயணி. துணையாக இந்த சாயி வருவேன். என் முழு ஆசியையும் உனக்கு தருகின்றேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியான நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ்வாய். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கையும் அழகாகின்றது. பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் வருகின்றேன் குழந்தையே. நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன். கலங்காதே, நீ கேட்டதை உன் கையில் தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையே இல்லை குழந்தையே. நான் அளிக்கும் இந்த புதி உன் விதியையே மாற்றும். உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது. உன் குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தூய்மையான உள்ளத்துடன் என்னை யார் அழைத்தாலும் நான் அந்த நபருக்கு உரியவன். உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணை கொண்டு எழுதியிருக்கின்றேன். இனி உனக்கு அனைத்தும் ஜெயமே குழந்தையே. மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்றது. உன்னை என்றும் காத்து ரட்சிக்கும். என்னை தேடி நீ எங்கும் செல்ல தேவையில்லை. உனது அருகிலும் உனது உள்ளத்திலும் தான் நான் இருக்கின்றேன். உனக்கு எல்லா நல்லதையும் நான் செய்து தருவேன். அன்பு குழந்தையே, என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவன் ஒன்றி விட்டார். அவருடைய உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் விவகாரங்களுக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன். தான் என்ற திமிர் மட்டும் கொள்ளாதே. உன்னை வெல்ல ஒருவன் பிறந்திருப்பான். நினைவிருக்கட்டும், தலைகணத்தால் தலை நிமிர்ந்தவர்களை விட உருக்குலைந்தவர்களே இங்கு அதிகம். எதையாவது மாற்ற முடியவில்லை என்றால் நீ மாறிக்கொள்வது தான் நல்லது குழந்தையே. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டுமே நீ உண்மையாக இருந்தால் போதும். நீ நல்லவன் என்று யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல பேருக்கு எதிரி வேறு யாரும் இல்லை, அவர்கள் வாய்த்தான். செடியில் உருவான மொட்டுக்கள் மிகுந்த பொறுமை காத்து அதிக முயற்சி செய்து இன்று மலர்களாய் இதழ் விரித்து சிரிக்கின்றன. அப்படி இருக்க வேண்டும் உன் முயற்சியும். பலசாலிகள் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை குழந்தையே. அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் பலசாலிகளாக வலம் வருகிறார்கள். உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும். உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். பிறர் ஒதுக்கி விட்டாலும் கவலைப்படாதே. நேர்மை என்ற வெளிச்சம் நம்மிடம் உள்ளவரை உலகில் நமக்கும் ஓர் இடம் உண்டு குழந்தையே. உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து நான் உன்னை வாழ்விப்பேன். உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டாம். உலக மக்கள் உங்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். உன்னுடைய நல்ல குணங்களை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ என்னவென்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். சாய் நாமம் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல, வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெறிக்க ஓடிவிடும் குழந்தையே. நீ இருக்கும் இடம் தேடி வந்து நான் உனக்கு உதவுவேன். பல நாள் காத்திருப்பை ஒரு நாள் பலனாக நீ பெறுவாய். கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார். ஒருவரிடம் இருந்து கிடைக்கும் அன்பு இறுதி வரை கிடைக்குமாயின் அது உறவல்ல, வரம் குழந்தையே. சாயப்பா மீது நீ கொண்ட உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பிறருடைய உழைப்பை பொருள் உள்பட
இலவசமாக ஒருபோதும் பெறாதே. அது உன் வாழ்க்கையில் ஒரு விதியாக இருக்க வேண்டும். எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. கவலையை விடு. சாய் நாமம் சொல். என் வைரமே, சாய் சச்சரிதத்தின் பாதை எளிமையானது, நேர்மையானது. இது படிக்கப்படும் இடமெல்லாம் துவாரகாமாயி. ஆகவே சாயியும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார். எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகின்றதோ அங்கு சாயி எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கின்றார் என்பதை நிதர்சனமான உண்மை. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும். அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் அன்பு உண்மையாக இருந்தாலே போதும். கண்ணீரிலும் மனவேதனையிலும் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய். சாயப்பா கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன். கலங்காதே தங்கமே. எல்லோரையும் நம்பு. ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக்கொள். என் கைகள் உன்மீது தான் இருக்கும். சாயியின் குழந்தையாயிற்றே நீ. எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் கஷ்ட காலங்களில் சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன்னுள் இருக்கும் கவலைகளை ஒருபோதும் பிறரிடம் சொல்லாதே. உன்னை மகிழ்விக்க நான் இருக்கின்றேன். கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என் பால் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.